ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வம் ஐஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் அப்பேரல் டிசைனிங். ஸோ இது என்னோட தேர்டு மாடல். நம்ம ஃபஸ்ட்டு 2 மாடல் பார்த்துருப்போம். இது வந்து என்னோட தேர்டு மாடல். இதுலேயும் நான் என்ன டாபிக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் மாடலை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்னா என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் 2 பார்த்ததான் மெஷரிங் டூல், அப்புறம் மார்க்கிங் டூல். இப்போ நம்ம அடுத்த டூல் பார்க்கலாம். அடுத்த டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டிங் டூல். நம்மளுக்கு கட்டிங் டூல் சொன்னோன்னா என்ன ஞாபகம் வரும்? வெறும் சிசர் மட்டும்தான் ஞாபகம் வரும். அதை தவிர வேறு என்ன நம்மளுக்கு தெரியும்? ஆக்சுவலாக கட்டிங் டூல்லே பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து சிசர்ஸ். ஸோ இந்த சிசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேடு, இது வந்து இதோட லென்த்து மட்டுமே 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். இது வந்து த்ரெட்டை ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். த்ரெட்டு மட்டும் கிடையாது, பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட பிளேடு 15 சென்டிமீட்டரும் இருக்குது, 12 சென்டிமீட்டரும் இருக்குது. இதோட ஸ்க்ரூவில் வந்துட்டு அப்பப்போ ஆயில் போட்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோட எட்ஜை வந்துட்டு அப்பப்போ ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மேக்கர் சியர்ஸ். ஸோ இந்த ட்ரெஸ் மேக்கர் சியர்ஸ் பார்த்தோன்னா ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் கட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேப்பரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் 2 பிளேடு இருக்கும். நம்ம நார்மல் சிசர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சியர்ஸும் இருக்கும். பட் இது வந்து 12 இன்ச் லாங்காக இருக்கும். 6 to 12 இன்ச் கிடைக்கும். பேப்பர் கட்டிங்காக அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து துணி வந்து கட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு லேயர் வேணால் நம்ம கட் பண்ணலாமே ஒழிஞ்சு, ஒரு 3 லேயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி அதோட ஷார்ப்னஸும் போயிடும். அதனால நம்ம மினிமம் ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிங்கிங் சியர்ஸ். இந்த பிங்கிங் சியர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபினிஷர்ஸ், நம்மளோட எட்ஜ் ஃபினிஷ்காக இந்த பிங்கிங் சியர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதோட எட்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிக்ஸாக்காக இருக்கும். இதோட இதை பாருங்கள், சிக்ஸாக்காக இருக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணும் போது சிக்ஸாக் ஷேப்பில் தான் கிடைக்கும். அதாவது நம்ம சீம் லைன் போட்டதுக்கு அப்புறமேலு த்ரெட்டு வந்து ரேவல் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு ரேவல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பிங்கி சியர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமேல் பார்த்தோன்னா ஒரு நீட் அப்பியரன்ஸ் கிடைக்கும். இது வந்து அவுட்டர் கார்மெண்ட் கிடையாது. நம்ம கார்மெண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இதோட அப்பியரன்ஸை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் சிசர்ஸ். ஸோ நம்ம பட்டன் ஹோல் போடணுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த இடத்துல பட்டன் வருமோ அதுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சிசர்ஸால் கட் பண்ணுவோம். பட் இது வந்து அப்படி கிடையாது. பட்டனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த சிசரை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல ஹோல் போடணுமோ அந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோல் வந்து விழுந்துடும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சிசர்ஸ். இந்த எலக்ட்ரிக் சிசர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சியர்ஸையும் கேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திக்னஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்படி திக்னஸை கம்மி பண்ணாமல் நம்ம கூட்டி வச்சுருக்கோம், 3 லேயர் 4 லேயர் வச்சு நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா அதோட எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி சிசர்ஸில் வந்துட்டு அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல ஆயில் போடணும். அப்போ தான் கரெக்டாக அது வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது பிளேட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணணும், எட்ஜை வந்து ஷார்பன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சிசர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ஸிங் டூல். ஸோ அந்த ப்ரெஸ்ஸிங் டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரெஸ்ஸிங்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அயன் பாக்ஸு தான். ஸோ அந்த அயன் பாக்ஸு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது சுருக்கங்கள் இருக்கும். ஒரு கார்மெண்ட் ரெடியாகி வந்துருச்சு அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் இருக்காது. அந்த சுருக்கத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அயன் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அயன் பாக்ஸ் சும்மா ஒரு டேபிளில் போட்டு அயன் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இதுக்கு சில போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அதில் ஒன்று தான் அயனிங் போர்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு போர்டு இருக்கும். அயனிங் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளோட கார்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபேப்ரிக்கையோ அந்த பிளாங்கெட்டு மேலே வச்சுட்டு நம்ம அயன் பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வ்ரிங்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும்.
பட் ஆனால் இந்த பேடிங் யூஸ் பண்ணும் போது ஹாட் அயன் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸ்டீம் அயன் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இது அயன் பாக்ஸ். ஸோ இப்போ உள்ள அயன் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம தனியாக தண்ணி தொளிச்சு அயன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அதுலேயே ஸ்டீம் ஒரு பட்டனை அமுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டீமே வெளியேறி இந்த இடத்துல ஹோல் கொடுத்துருக்கோம். அந்த ஹோல் வழியாக ஸ்டீம் வந்து வெளியேறிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் அயன் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், நம்மளுக்கு அந்த wrinkles வந்து ரிமூவ் ஆகிடும். மேக்ஸிமம் ப்ரெஸ்ஸிங், எலக்ட்ரிக் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்லீவ் போர்டு. நம்ம ஸ்லீவ் பார்ட்டை மட்டும் தனியாக அயன் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்லீவ் போர்டு வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் பார்ட்டை ஜஸ்ட்டு அந்த இதில் மாட்டி விட்டுட்டு நம்ம அயன் பாக்ஸ் வச்சுட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்லீவ் பார்ட்டில் இருக்கிற wrinkles எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன டூல்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டிங் டூல்ஸ், அப்புறம் ப்ரெஸ்ஸிங் டூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.